பாருங்க ஏரியா அப்படியே கவர் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மேல போறதுக்கு அப்படிதான் இருக்குமான்னு தெரியல. அதிகமா இங்க ஒரு என்ட்ரி பாயிண்ட் வருது, அதான் நான் நினைச்சேன் அப்பவே. ஏன்னா இங்க வந்து 2 டிக்கெட் இருக்கு. ஒன்னு வந்து ட்ரெக்கிங்க்கு அண்ட் இன்னொன்னு வந்து ஜஸ்ட் ஃபார் விசிட்ன்றாங்க. ஸோ விசிட்னா நம்ம வெறும் இந்த சீனரிஸ் அண்ட் மவுண்டனை மட்டும் பாக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இதோ வருது, அங்க வருது. இதுனா ஒரு மெயின் அப்டேட் கேட்டீங்கன்னா, ட்ரெக்கிங் வரது டிக்கெட் வந்து நீங்க ஆன்லைன்ல ஊர்ல இருக்கவே புக் பண்ணுங்க. இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு வெளியே உட்கார வச்சிருவாங்க, ரொம்ப கஷ்டம். அவேர்னஸ் வீடியோவா எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்க வந்துட்டு நிறைய பேர் ஆர்கியூ பண்ணிட்டு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரிக்ட்லி வந்து டிக்கெட் இருந்தா மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. ஸோ மேக்ஸிமம் டிக்கெட் வந்து ஆன்லைன்ல புக் ஆயிடுது. ஏதோ கொஞ்சம் இருந்தா, அது லக் இருந்தா அவங்களுக்கு ஆஃப்லைன்ல கொடுக்குறாங்க. அந்த ஆஃப்லைனுக்கும் ஏகப்பட்ட லைன் இருக்கு. காலையில ஒருத்தர் இப்பதான் சொன்னார், அவர் 4 மணில இருந்து வெயிட் பண்றாராம் மார்னிங். சோ இங்க இந்த ஏரியா வரதுக்கு எனக்கு 1 hour ஆச்சு. சோ அப்போ 4 மணிக்கு இங்க இருக்காருன்னா அப்போ அவர் ரூம்ல இருந்து எவ்வளவு நேரம் கிளம்பி இருப்பாருன்னு பாத்துக்கோங்க. சோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்ல புக் பண்ணுங்க. ecotourismkerala.com அதுல போனீங்கன்னா எல்லா ட்ரெக்கிங்கும் இருக்கும். அதுல செம்ப்ரா பீக்ன்ற லிஸ்ட்ல போனீங்கன்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ போயிட்டு இருக்கோம். ஆமா, சோ இவ்வளவு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். சோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அட்னடா பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டிங் டிங்.